இப்போ நம்ம வந்திருக்க லொகேஷன் கோலப்பஞ்சேரி. அங்க இருக்க 1200 வருஷம் பழமையான கோமலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்க சேனல் ஆரம்பிச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. இது ஒரு உழவார பணி வீடியோ. உழவார பணினா டெம்பிள் கிளீனிங். ஆனா இதுல டெம்பிள் கிளீனிங் மட்டுமே வராது, ஊரா போற டிராவல் வீடியோ, கோவில் வீடியோ நிறையவே வரும். நீங்க அதை பார்த்து நிறைய என்ஜாய் பண்ணலாம். இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்னா, சென்னையில இருந்து பூந்தமல்லி வந்துட்டீங்கன்னா அங்க இருந்து 5 கிலோமீட்டர் போகணும். பட்டாபுரம் ரூட்ல தான் வந்து இந்த கோயில் இருக்கு. உள்ள வரும்போது விநாயகர் சிலை வந்து உங்களை அழகா வரவேற்கும். இங்க வந்து நீங்க தரிசனம் பண்ணலாம். இந்த கோயிலுக்கு நாங்க வந்த முக்கியமான காரணமே உழவார் பணி தான். உழவார் பணினா வந்து அப்பர் காலத்துல அவர் காலகட்டத்தில் வந்து ஒரு கோயிலுக்கும் போய் புல்லெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணுவார். அதே வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் நிறைய அமைப்புகள் இருக்கு. அது மாதிரி இந்த அமைப்பும் நாங்க போய் ஒரு கோயிலா போய் சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோயில் நாங்க வரும்போது ரொம்ப புல்லு பொதாரா இருந்தது. அங்க பாருங்க, மேல அந்த செடியெல்லாம் கூட வளர்ந்துருக்கு. அதெல்லாம் கூட நாங்க வெட்டி போட்டோம். அந்த மாதிரி நிறைய பொதாருங்க இருந்தது. அது எல்லாத்தையுமே வெட்டி நாங்க போட்டோம். நாங்க பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ நாங்க அப்புறமாவும் போடுவோம். நீங்க அதை பார்க்கலாம் எப்படி இருந்தது எப்படி ஆயிடுச்சுன்னு. இந்த உழவார பணிக்கு மேக்ஸிமம் 80 ல இருந்து 100 பேர் கிட்ட வருவாங்க. போதுமான அளவுக்கு எல்லா பொதாரையும் கிளீன் பண்ணுவாங்க. நல்லபடியா அவங்களோட பணியை முடிச்சுட்டு போயிடுவாங்க. கோயில் வந்து கிட்டத்தட்ட 1200 வருஷம் கோயில்னு சொல்லியிருந்தோம். பல்லவர் காலத்துலேருந்து இந்த கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மீன் சின்னம் இருக்குது. அதனால வந்து பாண்டியர் காலமும் வந்து இந்த கோயிலை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்களும் நிறைய திருப்பணிலாம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்க சிவலிங்கம் ஆதி காலத்து சிவலிங்கம் வந்து உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறமா காசியிலேருந்து கொண்டு வந்து இங்கே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஊர்லேருந்து யாரும் காசிக்கு போக மாட்டாங்கன்னு ஒரு லோக்கல் வரலாறு சொல்கிறாங்க. உழவார பணிக்கு சேவை பண்ணணும்னு எண்ணம் இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம். உங்களால முடிஞ்ச சேவைகளை நீங்க செய்யலாம். இந்த கோவில்ல இருக்க அம்பாலோட பேரு கோமலவல்லி அம்பாள். இந்த அம்பாளுக்கு விமானம் கிடையாது. அவங்க தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்காங்க. இங்க இருக்கிற மூலவரான ஈஸ்வரர் வந்து கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்காரு. நாங்க கோயிலுக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தது ஒரு குளவி கூடு தான். பெருசா கட்டியிருந்தது அந்த வால்ல. நான் கூட அந்த பிக்சரை போடுறேன் பாருங்க, அவ்வளோ பெருசா இருந்தது. ஆனா நாங்க அதை கிளீன் பண்ணல. அது ரொம்ப நாளா சிவன் கோயிலே வாழ்றதுனால அதை எடுக்க எங்களுக்கு மனசு வரல. எப்படியோ உங்க கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, அதை எப்படியோ எடுத்துருவாங்க. அதனாலே அதை நாங்க விட்டுட்டோம். கோயிலோட மதில் சுவர்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உள்ளே வரும்போது விநாயகர் சிலை இருந்ததில்ல, அந்த விநாயகர் சிலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பலாப்பழ மரம் இருந்தது. அந்த பலாப்பழம்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக இருந்தது. அதை ஒன்று எடுத்து சாப்பிட்டோம், பார்த்தாங்க, நல்லாவே இருந்தது. காலையில் வரும்போது இங்கே வந்து நிறைய இலை குப்பைகள் வந்து நிறைய இருந்தது. அதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணாங்க. இங்கே இப்போ எப்படி இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு முக்கியமான ஒரு விஷயமே, இந்த கோயிலில் வந்து வெயிலே தெரியல. ஃபுல்லாக மரத்தை வளர்த்து வச்சிருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு வெயிலே உள்ளே வரல, நல்லாவும் இருந்தது பார்க்கறதுக்கு. அங்க உட்காந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் காய்கறி தான் அரிஞ்சிட்டு இருக்காங்க. காலையில நீங்க வந்துட்டாலே போதும், இந்த பணியிலே டிஃபன் சாப்பாடுல இருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. அதை வந்து வெளியில இருந்து எல்லாம் வாங்கிட்டு வர மாட்டாங்க, இங்கே செய்வாங்க. அதை பாருங்க, காய்கறி எல்லாம் அறியறாங்க, இலையெல்லாம் போடுறாங்க பாருங்க. அதனால உங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை எதுவுமே இருக்காது, நல்லபடியாவே எல்லாமே கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம கோயில் உள்பிரகாரத்துக்குள்ளே தான் நுழையிறோம். காலையிலே வந்து ஐயர்லாம் பூஜை பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால் எல்லாமே பூட்டி தான் இருக்கும். நாங்கள் பெரும்பாலும் எந்த விதமான மூலவரையும் எடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்க யாரும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் எடுக்கிறது இல்லை. இங்கே பெரும்பாலும் இங்கே பூட்டியே வச்சதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் ஃப்ரீயாக எல்லாத்துலேயும் சுற்றிட்டு வந்தோம். இங்கே நவகிரகங்கள்லேருந்து எல்லாமே இருக்காங்க.
வெளியில் வந்தோடனே நந்தி வந்து அழகாக வரவேற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உழவார பணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பெரும்பாலும் புல் வெட்டுறது, அது மட்டும் இல்லாமல் சாமியோட விளக்கு பாத்திரம்லாம் கொடுத்தா அதையும் தொலைக்கி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் சாமியோட துணியும் கொடுப்பாங்க, அதையும் நாங்கள் துவைச்சி கொடுப்போம். ஆனால் நாங்கள் போகிற கோவில்களில் புல் வெட்டுறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனாலே ஒரு நாள் பூரா அதில் போயிடும். சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுக்குங்க. Signing off from you, RK and MSG.